தமிழ்நாட்டுல என்ன தகுடுதத்தம் பண்ணாலும் சங்கிகளால ஏன் கால் பதிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு ப்ரூஃபுங்க. சோசியல் மீடியால இன்னைக்கு இந்த வீடியோ தான் வைரல். யாசகம் கேட்டு வரும் நபருக்கு கூட தெரிகிறது பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த தீவிரவாத தாக்குதலுக்காக தங்கள் பதவியை ராஜினாமா செய்யணும்னு. எப்படி அரசியல புட்டு புட்டு வைக்கிறாரு பாருங்க. இப்படி கடைக்கோடி மக்களும் அரசியல் பேசக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது. அதனாலதான் சங்கி ஃபார்முலாலாம் இங்க புஷ்ன்னு ஆயிடுது பாருங்க. பிரச்சனைனா பாகிஸ்தான்கார ராணுவத்தை காசை கொடுத்து இப்ப அடிக்க விடுற அவன் கண்டுக்கிற மாதிரி இருக்கா. வேற ஒன்றும் இல்லை. அவன் தீவிரவாதி உள்ள வந்து அட்டாக் பண்ணி 26 பேர் செத்ததுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ராணுவம் போகுதுன்னா இப்ப பாகிஸ்தான்ல நீ காசு வாங்கிட்டு தானே பேசாம இருக்க. அதான அர்த்தம். ஆமா. அப்புறம் நீ உள்துறையில எதுக்கு இருக்க? ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஆமா. இந்தியாவே அடமானம் வச்சுட்ட, இப்ப ராணுவத்தையும் சேர்த்து அடமானம் வச்சுட்ட. கெதியா கோர்ட்டுக்கு பதில் சொல்றியா நீங்க? ஒவ்வொரு கேள்வியும் வச்சிருக்க ஜனாதிபதி, அதுக்கு மேல துணை ஜனாதிபதி, அதுக்கு மேல ஸ்டேட்ல இருக்க கவர்னர் பூரா ரொம்ப பிச்சைக்காரங்க சோறு சாப்பிட்ற மாதிரி தின்னுக்கிட்டு ஓசில தின்னுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை திங்கிற கவர்னருக்கு கொழுப்பு இருக்குவாரு.